அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகம் வந்து 26 வயசு 7 மாசம் ஆன ஒரு சகோதரியோட ஜாதகம். இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டு வந்தாங்க. எதனால திருமணம் ஆகலை, ஜாதகம் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் சிம்ம லக்னம். இந்த டிகிரி அமைப்புகளெல்லாம் நான் போட சொல்கிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. சிம்ம லக்னம், லக்னத்திலே புதன் திக்பலம், சுக்கிரன், ராகு, சூரியன், 7ஆம் இடத்துல சந்திரன், கேது, 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் ஜாதக அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் நல்லா தான் இருக்குது. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம். அதன் அடிப்படையில் பௌர்ணமி சந்திரன் நேரடியாக லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் கிடைக்கிறதுனால ஓரளவு இது சூப்பர் ஜாதகம் தாங்க. அதே நேரத்தில் எதனால இந்த அளவுக்கு திருமணம் தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி நீச்சனாயிருக்காரு. முறைப்படியான நீச்ச பங்கம் கிடைக்கல. வீடு கொடுத்தவனு நீச்சம், அதாவது 7ஆம் அதிபதி நீச்சமாகி அவருக்கு வீடு கொடுத்தவனு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. அதே நேரத்தில் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுவோட 1 டிகிரி இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சதுக்கு அப்புறம் பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்தில் முதல்ல பாவத்துவம் அடுத்து சுபத்துவமாங்கிற மாதிரி பாவத்துவம் அடைஞ்சு சுபத்துவம் அடைகிறதுனால தாமத திருமணம், அதே நேரத்தில் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்ம எடுத்துக்கிடணும். பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சதயம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடமாக கடுமையான ஜென்மசனி பாதிப்புகள்லேயும் இருந்திருக்காங்க. சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத சனி திசையில் சுய புத்தியை நடந்துட்டுருக்கு. சுய புத்தி முடிகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருந்தது. நான் சொன்னது அவங்கள்ட்ட சொன்ன காரணம் 26 வயசு 7 மாதம் ஆகும்போது பெற்றவங்க பதறாங்க, ஒரு பெண்ணை பெற்றவங்க பதறாங்க. அதே நேரத்தில் சாதகமற்ற தசா புத்திகளில் திருமணம் பண்ணி கொடுத்துறாதீங்க. நீங்கள் லேட் ஆகிறதுக்கு கவலைப்படுறீங்க, திருமணம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறது அதை விட கஷ்டம். அதனால் சனி திசையில் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 6ஆம் வீட்டோட தொடர்பில் உள்ள அந்த சனி திசை சுய புத்தி முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சனிக்கு எந்த விதத்திலையும் சுபத்துவம் இல்லை. நல்ல வேலையாக சனி திசைக்கு அடுத்து வர்ற எல்லா புத்திகளும் ஓரளவு சுபத்துவம் பெற்றிருக்கிறதுனால ஓரளவு லைஃப் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சனி திசை புதன் புத்தி. இப்போ சனி திசை புதன் புத்தியில் புதன் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குடும்பாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வரக்கூடிய புதன் சுக்கரனோட 3 டிகிரி நெருங்கி பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் 7ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால இந்த 3, 7, 11 இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும்போது தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி புதன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 3, 7, 11ஓட கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த அடிப்படையில் திருமணம்லாம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக சுக்கிரன் பாவத்துவத்துக்கு அப்புறம் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதுனால தாம்பத்திய சுகம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள நல்ல ஜாதகம் தாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்லாம் இல்லை. கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். புதன் தான் அதிக சுபத்துவம். லக்னத்திலே திக்பலமாகி சுக்கிரனோடு 2, 3 டிகிரி இணைஞ்சு பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி வீடு வளர்த்துருக்கோம். கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகள்லையும் அரசாங்க வேலையில் அதிகாரம் குறைந்த பதவிகள் அமரக்கூடிய நல்ல ஜாதகங்க. அரசாங்க வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணாங்கன்னா இல்லைன்ட்டாங்க. அப்போ என்னங்க படிக்க வச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சாங்க, வேலைக்கே போக மாட்டேங்கிறா, ரொம்ப ஒரி பண்ணுறா அப்படின்னாங்க. தகப்பன் சனி திசை ஆரம்பித்தோடனே இருக்கக்கூடாதாங்க. அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லைங்க அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடியலைங்க. கிட்டத்தட்ட 27 வயசு ஆக போகுது. எல்லாருக்கும் இவங்க கூட சேர்ந்த நபர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி குழந்தையாகி லைஃப் செட்டில் ஆகி அவங்க ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது இவங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கதாங்க செய்யும். இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத சனி திசை நடக்குது. 3 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவங்க ஜென்ம சனி தாக்குதல்லையும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட கோபத்தை யார்கிட்டையாவது வெளிப்படுத்தினா உங்கள்கிட்ட தான் வெளிப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக புதன் புத்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சிடும். பிடிவாத குணங்களும் மாறிடுங்க. அப்படிலாம் ஒன்றும் தாயார் ஸ்தானம் பெருசாக பாதிக்கப்படலை. இப்போ உள்ள கோபங்கள்லாம் விரக்தினால் வர்றது அப்படிலாம் ஒன்றும் பெருசாக அவங்க மேலே அவங்க பாசம்லாம் இல்லாமலாம் இருந்துட மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக திருமணம் புதன் புத்தியில் முடிஞ்சிடும். மாப்பிள்ளையை பார்த்துட்டுருங்க. 10 பொருத்தம் அப்படிங்கிற பேரில் போய் மாட்டிக்கிடாதீங்க. 10 பொருத்தம் பார்க்குற எந்த ஒரு ஜோதிடரும் அவங்க வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைங்களுக்கு அது பார்க்குறதில்ல. அது அவங்கவுங்க மனசாட்சிப்படி அவங்களுக்கே தெரியும். 10 பொருத்தத்தில் பலன் இருக்குதுன்னா அப்போ எதுக்கு 9 நவகிரகத்தை போட்டு கட்டம் போட்டு இத்தனை டிகிரியில் இருக்குது நவாம்ச கட்டம், இதெல்லாம் தேவையே இல்லையே. வெறும் ராசியை வச்சே பார்த்துட்டு போயிடலாமே. அப்போ ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு வேலைகளே இல்லாமல் போயிருமே. ராசி ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். அதனால் கவனமாக உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.